அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு தொடர்ச்சியாக நம்ம வாங்கிட்டு வர்ற புத்தகங்களோட பட்டியலை நம்ம இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப் சேனலில். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பாரதி புத்தகாலயத்தில் 2025 உலக புத்தக தினத்தை முன்னிட்டு வாங்கிய ஒரு 10 புத்தகங்கள் வாங்கியிருந்தோம். சென்னையோட முதன்மை கிளைக்கே சென்று வாங்கியிருந்தோம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் தேர்ந்த இடத்துல கிடைக்கல. அப்படி நாங்கள் என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரீட்டாவின் கல்வி. ரீட்டான்னா யார்? அந்த ரீட்டாவை பற்றின விஷயங்கள் தான் இதில் இருக்குது. ரீட்டாங்கிறது வேறு யாரும் இல்லை, பிருந்தா காரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாஷ் காரத். எல்லாம் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஒரு வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட 1975 அவங்க ஏர் இந்தியாவில் பணியாற்றிக்கிட்டு இருந்துட்டு அதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியால் ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே கட்சியில் சேர்றாங்க. அவருக்கு பத்திரிகை பணி ஒதுக்கப்படுது. ஆனால் எனக்கு அது தேவையில்லை, நான் போய் உழைப்பாளர்களோட சேர்ந்து நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட பழகுறாங்க. அப்பையில் அவரோட பிருந்தாங்கிற பேர் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சொல்ல முடியாமல் ரீட்டான்னு ஒரு தொழிலாளி கூப்பிட்றாரு. எனக்கு அதுதான் ஈஸியாக வாயில் நுழையுதுன்னு. அப்புறம் அந்த பேர்லேயே 1985 வரையும் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவரோட அந்த அனுபவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த ரீட்டாவின் கல்வி அப்படிங்கிற நூல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடரோட்டம். இது தோழர் TK ரங்கராஜன் அவரோட நினைவலைகள், வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை முதல் முறையாக தனி நபராக நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்து அதை வாக்கெடுப்புக்கெல்லாம் வர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த TK ரங்கராஜன். அவரோட ஒரு நினைவலைகள் தான் இந்த தொடரோட்டம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒரு சிறுவர் நாவல், குறும்பன் ரஷ்ய நாவல். இந்த நாவலையும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது கோணங்கினாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாய யதார்த்த இலக்கிய எழுத்துக்களை அவர் கொண்டிருப்பார். கொல்லனின் 6 பெண்மக்கள் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பை தான் நம்ம பாரதி புத்தகாலயத்திலேருந்து வாங்கியிருக்கிறோம். படித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று இவரோட பல நாவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிதுரா போன்றவை எல்லாமே படிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக அதுவும் ஒரு வகைமையான எழுத்து தான். அதனால் அதையும் நம்ம வாசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு. அருணன் தமிழில் எழுதியிருக்கிறாரு. 1920 1964 வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி இந்த நூலில் கூறுறாங்க. இது முதல் பகுதி. 1933-30 வரையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் இதில் இருக்குது. அதனால் பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டிய நாவல்கள் இது உண்டு. ஏன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது எப்படி தோன்றுச்சு? கார்ல் மார்க்ஸ் இந்த இந்தியாவுக்கு வராமலே இருந்தாலும் கூட இந்திய கண்டத்தை பற்றியும் இந்தியாவை பற்றியும் முக்கியமாக நம்ம ஆங்கிலேயர்களோட அந்த இருப்பு பாதை வரவுக்கு பிறகு மிகவும் சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி அவர் இந்தியாவுக்கு வராமலே இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு. அதனால் அதன் பிறகு இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியதாக இருக்கட்டும், அவங்க ஒடுக்குமுறைக்கு ஆளானதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தான் அது. நம்ம அடுத்து பார்க்க போகிற நூல் விடுதலை தழும்புகள். இன்றைக்கி விடுதலை வரலாறுங்கிறது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. முக்கியமாக அதை பற்றி பேசுகிறதுக்கே ஆட்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். விடுதலை குடியரசு தினமும் சுதந்திர தினமும் ஒரு விடுமுறை நாளை போல கழிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நூல் தமிழக அரசோட பரிசு பெற்ற ஒரு நூல். சூப்போ அகத்தியலிங்கம் எழுதியிருக்கிறாரு, விடுதலை சுவடுகள். இதில் முக்கியமாக என்னென்னா கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருக்குது. அதில் நமக்கு தெரியும் இந்த வெள்ளை கொக்கு பறக்குது, விஸ்வநாத தாஸ் பாடின அந்த பாட்டு. அதை அவரை பாடிக்கிட்டு இருக்கும்போது மேடையில் கைது செய்ய வரும்போது, நீ எப்படி என்ன கைது செய்யலாம், நீ இப்போ கைது செய்ய வந்திருக்கிறது என்ன இல்லை முருகனை அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த நாடகம் முடிந்த பிறகு அவரை கைது செய்த வரலாறாக இருக்கட்டும். தன் மாவட்டத்தில் ஒடுக்குமுறை நிகழ்த்திய கலெக்டரை ஒரு உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் 2 சுட்டு கொன்று அவங்க 12 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி அதை சிறையில் கழித்த நாட்களாகட்டும், இதை பற்றி எல்லாமே விரிவாக பேசுகிறாரு. ஆனால் அந்த செயலை அவர் நியாயப்படுத்தாமல் அது எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நாவலாக தான் இருக்குது. அடுத்து இது விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய எலிவேட்டை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷ்ணுபுரம் சரவணனை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக கயிர் அப்படிங்கிற அந்த சிறுகதை, அந்த சிறார் கதை இப்போ ₹1 கூட இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் கொடுத்துருந்தாங்க. அந்த இதில் இவர் எழுதியிருக்கக்கூடிய எலிவேட்டை இந்த சிறுவர் நாவல் 2 எலி கேங்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நூல் சிவந்த காலடிகள், CR தாஸோட ஒரு நூல். முக்கியமாக இதை நம்ம K. சண்முகம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு.
முக்கியமாக அதாவது மலைப்பகுதிகளுக்கு நம்ம இன்றைக்கி வந்து சுற்றுலா போயிட்டுருக்கோம். ஏற்காடு இப்படி ஏகப்பட்ட அந்த மலைப்பகுதிகளில் தான் ரப்பர் தோட்டங்கள் இருந்துச்சு, தேயிலை காடுகள் இருந்துச்சு. அங்கே நடந்த ஒடுக்குமுறைகள் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நடந்த ஒடுக்குமுறையை பற்றி பேசுகிறது. எப்படி தொழிலாளர்களுக்கு எதிராக ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கொண்டு அட்டூழியம் செய்தது. அப்புறம் வந்து அந்த அவங்களோட போராட்டத்துக்கு பணிந்து அமைச்சர் வர்றாரு. வந்த பிறகு வந்து எங்களுக்கு கூலி உயர்வு வேணும்னு கேட்கும்போது எப்படி அதுலேருந்து அவங்களுக்கு கூலி குறைப்பை எப்படி அவர் செய்கிறாரு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசுது. முக்கியமாக அது கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சியிலேயே இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுது. இது ஒரு உண்மையான கிட்டத்தட்ட வரலாறு. ஏன்னா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் அந்த ஃபார்வேர்டுகள் எல்லாமே வரலாறாக மாறிக்கிட்டு இருக்கு. புராணங்கள் வரலாறாக மாறிக்கிட்டு இருக்கு. உண்மையான வரலாறுகள் அதனால தான் எழுதப்பட வேண்டும். உண்மையான வரலாறுகள் எழுதப்படவில்லாட்டி புராணங்கள் வரலாறாக மாறிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற புத்தகங்களை நாம் படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதனால தான் புத்தகங்கள் முக்கியமானது அப்படின்னு நாம் திரும்ப சொல்கிறோம். அடுத்தது தமிழவனோட சம்பாலாங்கிற ஒரு சொல் ஹிட்லரோட ஆட்சியில் பிரபலமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த கதை வந்து ஒரு அரசியல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தலைப்பிலே அப்படி தான் போட்டிருக்கிறாரு. முக்கியமாக தமிழவன் பல பரிசோதனை முயற்சிகள், பல சிறந்த முயற்சிகளை செய்திருக்கிறாரு தமிழில். இப்போ இந்த சம்பாலாங்கிற நாவல் ஒரு அரசியல் நாவலுங்கிற பேர்லேயே தான் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழில் எழுதுகிறவங்க சமகால பிரச்சனைகளை பற்றி எழுதுறதே கிடையாது. இறந்து புதைத்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய புனைவுகளை தான் பெருசாக எழுதுகிறாங்க. ஆனால் தமிழவன் இதில் வந்து அரசியல் நாவல்னே வெளிப்படையாக போட்டு எழுதுகிறாரு. முக்கியமாக அமர்நாத் மற்றும் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு சிறுவன் எப்படி சமூகத்தில் வளர்றான், அமர்நாத்ங்கிற எழுத்தாளர் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறாரு, பண மதிப்பிழப்பு, இது போன்ற பல பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இதில் பேசுது. பெரியம்மாங்கிற ஒருத்தர் பண மதிப்பிழப்புக்கு பிறகு தான் இறந்து போனார் அப்படிங்கிற பல குறியீடுகள், செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் படிக்க வேண்டிய ஒரு நாவலாகவும் இது இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்க போகிறது தாண்டவபுரம். சோலை சுந்தர பெருமாள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழை தஞ்சையை மையமாக வைத்து எழுதக்கூடிய முதன்மையான ஒரு எழுத்தாளர்கள் ஒருவர். அவர் எழுதின ஒரு 700 பக்க நாவல் தான் இந்த தாண்டவபுரம். முக்கியமாக திருஞான சம்பந்தரை மைய பாத்திரமாக கொண்டு எழுதியிருக்கிறாரு. 7ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா சைவம் வைணவம் தலை தூக்க தொடங்க காலகட்டம். கிட்டத்தட்ட சமணமும் பௌத்தமும் போராடி கொண்டிருந்த அந்த மண்ணில் வந்து தலை தூங்கி இருந்த சூழலில் ஒரு சைவம் அப்படிங்கிற ஒரு சமயம் எப்படி வளர்ந்துச்சு, வேளாளர்கள் அதன் கீழ் எப்படி அணிதிரட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நாவல். இதில் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு ஜோடியெல்லாம் வேறு இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி கூட சொல்லும்போது இந்த சமண சமயங்கள் வந்து கடுமையான துறவு அதை பற்றி தான் போதிச்சிச்சு. ஆனால் இந்த சைவ சமயம் போன்றவை இல்லற வாழ்க்கையை பற்றியும் போதிச்சது. அது இன்னும் எல்லாரையும் ஒரு சமயத்தின் கீழே கொண்டு வருவதற்கு ஒரு சார்பாக அமைந்தது அப்படின்லாம் கூட இதன் அந்த போக்கை வைத்து நாம் பார்த்து கொள்ள முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு 10 நூல்களை நாம் வாங்கியிருக்கிறோம். அடுத்து இன்னும் சில நூல்கள், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த காணொளியில் அதை பற்றியும் விவரிப்போம். நன்றி.